கடவுள் இல்லை சிந்தி கிடையாது, கடவுள் இருக்குது சிந்தி அதுவும் கிடையாது. தேவைப்படுதா இல்லையான்னு பாரு சிந்தின்ற. நான் உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவைப்படுது பாரு. தேவையே இல்லாம இருக்குது உனக்கு. எங்க பிறந்தாலும் உனக்கு ஒரு தேவை இருக்கும். நல்லா யோசிச்சு பார். கடவுள் உனக்கு ஒரு தேவையை ஏற்படுத்தி வச்சிருப்பான். ஒரு பிரச்சனை இருக்கும் உங்க வீட்டுல, ஏதோ ஒண்ணு இருக்கும். உனக்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். வேலை செய்யாம இருப்ப, இல்லை உங்க அப்பா வேலை செய்யாம இருப்பாரு, தரமான சாப்பாடு இல்லாம இருக்கும், உங்க வீட்டில் டேபிள் சேர் இருக்காது, இல்லை புடவை ஜாக்கெட் அம்மாவுக்கு தேவையான அளவுக்கு இருக்காது, நல்ல சாப்பாடு உனக்கு இருக்காது, கூட்டு பொரியலோட சாப்பிட மாட்டேன், நல்ல தட்டு இருக்காது. உங்க வீட்டில் வந்து தட்டு இருக்கும், அலுமினிய தட்டா இருக்கும், ஸ்டீல் தட்டு இருக்காது, சில்வர் தட்டு இருக்கும். இது ஸ்டீல் தட்டு இருக்கும், சில்வர் தட்டு இருக்காது, சில்வர் தட்டு இருக்கும், தங்க தட்டு இருக்காது. உங்க வீட்டில் எல்லாம் தங்க தட்டு இருக்குதா? ஏன் இல்லை? ஏன் இல்லை? என்ன மாப்பிள்ள தங்க தட்டுல சாப்பிட்டா வானாவா? வானாவா வேணுமா? சார் நாங்கள் தட்டை சாப்பிட போதில்லை, சோறு தான் சாப்பிட போகிறோம். புத்திசாலி தானே, போடா கேம் விட்டு வெளியே போட்டுறேன். நான் கேம் விட்டு வெளியே போ. கேம்னா இதானே. அலுமினிய தட்டு சாப்பிட்ட, ஏன் ஸ்டீல் தட்டு வாங்கின? இல்லை வெறும் இலை போட்டு சாப்பிட வேண்டியது தானே, கையில் வச்சு சாப்பிட வேண்டியது தானே. இல்லை இல்லை அம்மா சைடில் போட்டு குழம்பு பெஞ்சிட்டா உண்டை போச்சு கொடுத்துருமான்னு சாப்பிட வேண்டியது தானே, பாண்டவர் பூமி மாதிரியே. இல்ல ஏன்டா? ஏன் என் கேள்வி புரியுதா உனக்கு? எந்த லெவல்ல இருந்தாலும் நீ முன்னேறதுக்காக